Yes, the topic is projection of planes on the subject engineering graphics applicable for students in MBE BTech first year. Please read the question. A pentagon of side 26 mm rest on the ground. Ground na HP தான் அது. இதான் ground plane. Other name for ground plane is HP horizontal plane. இது VP na vertical plane. So HP na ground. On one of its corners. So consider this is a pentagon. Pentagon will have 5 sides இருக்கா? பாருங்க ABS one of the side BC CD DE EA. Of size என்ன கொடுத்துருக்காங்க? Pentagon of side 26 mm 2.6 cm. Okay. Rest on எந்த பிளேன்ல ரெஸ்ட் ஆயிருக்கு? Rest on ground. Groundனா கிரவுண்ட்ல வச்சிருங்க. Assumed to be placed on the ground. Okay. இதுல கார்னர் ரெஸ்டா சைடு ரெஸ்டான்னு பார்க்கணும். The side opposite rest on one of its corners கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸ் கொடுத்தா இந்த பென்டகன் வந்து இந்த மாதிரி தான் நீங்க வரையணும். இப்போ மேல பார்த்தா என்ன தெரியும்? இது பேஸ் போர்ஷனுடைய டாப் தெரியுமா? இந்த மாதிரி பென்டகன் தான் வரையணும். shown like this. இந்த மாதிரி பென்டகன் இந்த மாதிரி எல்லாம் வரையக்கூடாது. இந்த மாதிரி கார்னர் வந்து இப்படி வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பென்டகன் தான் வரையணும். இப்படி வரைஞ்சா தான் சைட் ரெஸ்ட்டுக்கு செட் ஆகும். பாருங்க இப்போ பாருங்க இப்படி இப்போ டில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரெஸ்ட் ஆன் ஹெச்பின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஐ கன்சிடர் ஏஇ as the சைடு. இந்த ஏஇ சைடு எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலரா இருக்கு, எக்ஸ்ஒய்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கா பாருங்க. see the object. so AE as one of the side I consider. இப்போ பாருங்க ஏஇ எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலர் டு த XY லைன் இருக்கா? பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி இருக்க மாதிரி ஒரு எக்ஸலன் பென்டகன் வரையணும். பென்டகன் ஆஃப் சைட் 26 mm. பாருங்க இது ஏஇ வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படி இது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல வந்து இந்த எட்ஜ் வர மாதிரி வச்சுங்க. இந்த மாதிரி பென்டகன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டா சிம்பிள் பேஸ் போர்ஷன் டாப் வியூ வந்துடும். ஸோ டாப் வியூல ஃபுல் எக்ஸலன் ஃபுல் பென்டகன் தெரியுது. இப்போ சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் பார்க்கணும் செகண்ட் ஸ்டெப்ல. அது என்னன்றது பிறகு பார்ப்போம். ஸோ பேஸ் போர்ஷன் அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி. ஓகே, இல்ல மேல எந்த வியூல பார்த்தா ஃபுல் பென்டகன் தெரியுது பார்க்கணும். மேல பார்த்தா தான் ஃபுல் பென்டகன் தெரியுது. ஃப்ரண்ட் வியூல பார்த்தா ஒரு லைன் தான் தெரியும். இந்த பிங்க் கலர் இந்த பாயிண்ட் பி, இது ஏ, இது சி, ஒரு ஹாரிசான்டல் லைன் தான் தெரியும். மெர்ஜ்டு வித் XY லைன் இட் செல்ஃப். XY லைன்லயே மெர்ஜ் ஆயிருக்கும். அது எப்படின்னா பாருங்க இந்த பாயிண்ட் இருக்கா? A point இருக்கு பாருங்க. இந்த A point is projected on the XY line itself as a ray marked as A dash. I mean B project ஆன B உடைய merger point எது? பின்னாடி D இருக்கு. So B dash bracketல D dash. I mean C project ஆகும் அந்த XY line itself. இதை ஜாயின் பண்ணா A dash B dash C dash ஜாயின் பண்ணா front view வந்துடும். front view வந்து XY லைன்ல merge ஆயிருக்குது இந்த லைன். இதுதான் front view. will be horizontal line. டாப் வியூல பாக்குறப்ப ஃபுல் பென்டகன் தெரியுது. எந்த வியூல பார்த்தா ஃபுல் ஷேப் தெரியுதோ அதான் ஃபர்ஸ்ட் வரையணும். பாருங்க டாப் வியூ கம்ஸ் பிலோ த XY லைன். இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. ஸோ திஸ் இஸ் XY லைன் கால்ட் அஸ் ரெஃபரன்ஸ் லைன். அந்த லைன் தான் இந்த லைன். இட் வாஸ் டு ட்ரா தி ரெஃபரன்ஸ் லைன் கால்ட் அஸ் XY லைன். ஸோ XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா கீழே ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுங்க யூசிங் 2H பென்சில் லைக் திஸ். வரைஞ்சிட்டு ஸோ பென்டகனோட சைடு என்ன கொடுத்துருவாங்க? 26 mm 2.6 cm. ஸோ டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி வரைய முடியாது. 26 mmலாம் டெம்ப்ளேட்ல வரைய முடியாது. யூ ஹேவ் டு ஃபாலோ த ப்ரொசீஜர். இப்போ 26 mm இந்த வெர்டிகல் லைன்ல ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. ஓகே, மார்க் இன் ஹைட் ஆஃப் 26 mm 2.6 cm. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து 26 mm 2.6 cm எடுத்துட்டு இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து the total angle in circle is 360 degree divided by pentagon will have 5 sides போட்டோம்னா என்ன வரும்? 72 degree. So take your protractor, turn your protractor in the point center of your protractor மாதிரி வச்சுட்டு mark an angle of 72 degree. Read like 0, 10, 20, 72, put a point. Join the marked points using freehand scale. So 70, each side will have 26 mm. So extra length இந்த erase பண்ணிடுங்க. Again இந்த point reference எடுத்து mark an angle of 72 degree. Turn your protractor 72 degree. Read like 0, 10, 20, 72, put a point. Join the marked points using freehand scale.
ஒரு தடியும் 26 mm எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து அகைன் யூ மார்க் 72 டிகிரி. ஸோ டர்ன் யுவர் ப்ரொடெக்டர். Read like 0, 10, 20, 30, put a point for 72 degree. Join the marked points using freehand scale. The length of same 72. What is called as a 26 mm. Okay. So last time in the two points join panna, you will get the pentagon of side 26 mm. So we will let us give numbers to the points obtained. Let us கொடுப்போம். We'll give in this order. இது A ன்னு எடுத்துப்போம். இது A, இது B, C, D, இது E. இது first diagram வரைஞ்சிருக்கோம். Called as base position, top view. Okay. இதுக்கு corresponding front view தான் ஒரு horizontal line வந்திருக்கு. அது எப்படி வரையணும்னா draw vertical projector from A already draw பண்ணிக்கோ. B ல ஒரு vertical projector draw பண்ணினா it also merges with the point D. பாருங்க D ஓட பாயிண்ட்ஸ் ஆகுதா. Next is the C. இது எங்க போய் XY லைன்ல மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் is marked as A dash. இது B dash. இது C dash. The merged point with B is D. Put in bracket. Merged with A is E. Put in bracket. E dash. Letter with the dash வரும் front view நால. இது செகண்ட் டயக்ராமா வரைஞ்சிருப்போம். Okay. So next we go for surface inclination. அப்புறம் தான் other angle பார்க்கணும். So ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இதுல எது சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் ஆங்கிள்ன்றது பார்க்கணும். பாருங்க, ரெஃபர் த கொஸ்டின். இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, the side opposite to the corner on which it rests is inclined at 30 degree to VP. இதை பார்க்க கூடாது. இது ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க. and is parallel to HP. இதை விட்டுருங்க. the surface இது பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். the surface of the pentagon makes 50 degree with the ground. இதுதான் 50 டிகிரி தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும் ஆஃப் தி கிரவுண்ட். அப்புறம் தான் we go for other inclination செகண்ட் ஸ்டெப்ல பார்க்கணும். பிஃபோர் தட் ஜாயின் A dash and C dash. இதை ஜாயின் பண்ண வேலை யூசிங் HR HB பென்சில் வந்துட்டு சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் இஸ் given as 50 டிகிரி. 50 டிகிரி டு த மேக்ஸ் வித் த கிரவுண்ட். கிரவுண்ட்னா ஹாரிசான்டல் பிளேன் தான். Where is our pentagon? The pentagon rest on HP ன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல கிரவுண்டு. இப்போ இந்த பென்டகன் வந்து டில் பண்ண போறேன். எப்படி டில் பண்ணுவோம்? ரைட் சைடா லெஃப்ட் சைடான்றது பார்க்கணும். பாருங்க, இப்போ ஐ ஷோ இட் லைக் திஸ். இது கார்னர் C. ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இஸ் கார்னர் தான் கொடுத்துருவோம் கொஸ்டின்ல. ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இஸ் கார்னர்ஸ் அப்படின்னா எப்படி டில் பண்ணணும்? டுவார்ட்ஸ் ரைட் சைட்ல தான் டில் பண்ணணும். இப்படி டில் பண்ணணும். பாருங்க, இப்படி டில் பண்ணா சர்ஃபேஸ் தி என்டையர் ஏரியா இஸ் கால்ட் அஸ் சர்ஃபேஸ். இந்த எல்லோ தான் சர்ஃபேஸ். இப்படி டில் பண்ணலாமா? லெஃப்ட்ல டில் பண்ணா சைட் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இப்படிங்கிற பென் இது பேஸ் பொசிஷனுடைய டாப் வியூ வரைஞ்சிட்டோம். எப்படி டில் பண்ணணும்? இப்படி டில் பண்ணனா சி தான் டச் ஆயிருக்கு ஹெச்பியில் கிரவுண்டில் கார்னர் ரெஸ்ட். இந்த மாதிரி வரைஞ்சா இதுக்கு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைய போகிறோம். இப்படி டில் பண்ணி அசியூம் பண்ணினா என்ன வரும்? சைட் ரெஸ்ட்டுக்கு இது செட் ஆகும். சைட்னா ஏ இஸ் த சைடு ரெஸ்ட் ஆன் ஹெச்பி. பட் கொஸ்டின்ல அப்படி தரல. ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இஸ் கார்னர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ ரைட் சைட்ல தான் டில் பண்ணணும். இப்படி திருப்பணும். இப்போ அதை சி தான் கான்டாக்ட் இருக்கு ஹெச்பியில். புரியுதா? ஸோ அது என்னன்னா இப்படி டில் பண்றப்போ ஒரு இன்க்ளைன் லைன் தெரியும் ஃப்ரண்ட் வியூல. சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூல பார்த்தா அகைன் ஐ ஷோ இட். இப்படி டில் பண்றப்போ பாருங்க ஒரு இன்க்ளைன் லைன் தெரியுதா? அந்த இன்க்ளைன் லைன் தான் இப்போ வரைய போறோம். கால்ட் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் வித் கிரவுண்ட். இந்த ஆங்கிள் தான் எவ்வளவு கொடுத்துருவோம்? 50 டிகிரி வித் த ஹெச்பி. த சர்ஃபேஸ் ஆஃப் த பென்டகன் மேக்ஸ் 50 டிகிரி வித் த கிரவுண்ட். இந்த ஆங்கிள் தான் 50 டிகிரி. இது பாருங்க XY லைனுக்கு மேல வருதா இந்த இன்க்ளினேஷனு? அதான் சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு த கிரவுண்ட் உடைய ஃப்ரண்ட் வியூ. அது வரைய போறோம். ஸோ இந்த சி தான் இங்க ரீலோகேட் பண்றோம். சம்பேர் அந்த XY லைன் மார்க் எ பாயிண்ட். இது சின்னு கொடுத்துருக்கோம். இங்க சி சஃபிக்ஸ் 1 டேஷ் கொடுப்போம். லெட்டர் வித் டேஷ். ஓகே, இப்போ 50 டிகிரி வித் த கிரவுண்ட். கிரவுண்ட்னாலே ஹெச்பி தான். as I told you earlier. 50 டிகிரி வித் த கிரவுண்ட்னா XY லைனுக்கு மேல தான் வரும் இந்த ஆங்கிள். அந்த இன்க்ளைன் லைன் தான் இப்போ வரைய போறோம். ஸோ இந்த லைன் அப்படியே ரீப்ளேஸ் பண்றோம் லைக் திஸ். ஓகே,
50 degree, take a protractor, mark an angle of 50 degree. Read like this. The C point reference எடுத்து இப்படி மார்க் பண்ணுங்க 0, 10, 20, 30, 40, 50, put a point. Okay. Join the marker points using freehand scale. இது HR HB ல பண்ணுங்க. இது ஆப்ஜெக்ட் லைன் தான். Okay. Next, take your compass. Take the distance A dash C dash. Okay. இந்த C dash ல வச்சுட்டு cut an arc on this inclined line. Remaining length you can erase it. இந்த பாயிண்ட் தான் இந்த A-வ கொடுக்குறோம். A dash கொடுத்துருக்கோம். So A suffix 1 dash. Merged point will be E suffix 1 dash. Put in bracket. Next B locate பண்ண போறோம். C length எடுத்தா distance compass எடுக்க முடியாது. So you take from AB distance. A dash B dash. இங்க A ல எடுத்ததால இங்க A length வச்சு இந்த R கட் பண்றோம். This point is B ன்னு இருக்குது. இங்க B suffix 1 dash. Merged with D suffix 1 dash. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்றோம். Instead of being horizontal, இது inclined இருக்கு. Inclined at 50 degree to HP. அந்த inclined line தான் இந்த inclined line. இந்த angle தான் 50 degree with HP or ground. வந்துட்டுமா? இதுக்கு corresponding top view வரைய போறோம். இப்போ looking from the top, மேல பார்த்தா தெரியும். இப்படி இருக்கிறப்போ full pentagon தெரியும். இது ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். இது full pentagon தெரிஞ்சிச்சா? இப்போ சர்ஃபேஸ் இன்க்ளைண்டா இருக்கு. இப்படி இன்க்ளைண்டா பாக்குறப்போ பாருங்க ஒரு சின்ன ஏரியா தான் தெரியும். டிம்லிஷ்ட் பென்டகன் தெரியும். இது எல்லோ சர்ஃபேஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஒரு ஃபுல் சைஸ் ஒரு பார்ஷலா சின்ன பென்டகன் தெரியும். இந்த எட்ஜஸ்லாம் தெரியும். எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும். பட் வில் பி ஸ்மாலர் இன் சைஸ். ஒரு சின்ன பென்டகன் தெரியுதா? அந்த பென்டகன் தான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷனுடைய டாப் வியூ வரைய போறோம். So looking from the top is called as a top view. மேல பார்த்தா full hexagon, full pentagon தெரியும். இது base portion உடைய top view. இது ஆல்ரெடி வரைஞ்சாச்சு. Next, surface is inclined at 50 degree to HP. அப்படின்னா இப்படி tilt பண்றோம் இல்லையா? இப்படி tilt பண்றப்போ C is a resting corner. C தான் கார்னர் இருக்கு HP ல. இப்படி இருக்கிறப்போ ஒரு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகும் லைக் a ray. A வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அண்ட் HP, E ப்ரொஜெக்ட் ஆகும், B ப்ரொஜெக்ட் ஆகும், D ப்ரொஜெக்ட் ஆகும். இதெல்லாம் ஜாயின் பண்ணினா வில் பி ஸ்மாலர் பென்டகன். அந்த பென்டகன் தான் ரெட் கலர்ல காமிச்சிருக்கோம். இது சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய டாப் வியூ. சின்ன பென்டகனா தெரியும், ஷோன் ரெட் இன் கலர். இது இப்போ வரைய போறோம். இப்படிங்கிறப்போ ஃபுல் பென்டகன் தெரிஞ்சிச்சு. பேஸ் போர்ஷன் ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். பேஸ் போர்ஷன் டாப் இப்படி டில் பண்றப்போ பாருங்க ஒரு சின்ன பென்டகனா தெரியுமா? லுக்கிங் ஃப்ரம் த டாப் as it is inclined to HP. மேல பாக்குறப்ப சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் டாப் வியூ வரைகிறப்போ சின்ன பென்டகனா தெரியும். அந்த பென்டகன் தான் இந்த ரெட் கலர்ல காமிச்சிருக்குது. இதை இப்போ வரைய போறோம். ஓகே, அது எப்படி வரையணும்னா draw vertical projector from A suffix 1 dash. இதுல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க. இங்க ப்ரீவியஸ் டாப் வியூ A இங்க இருக்கா? இங்க இருந்து ஒரு ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் லைன் டிரா பண்ணுங்க. ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as A suffix 1. நெக்ஸ்ட் B. B ல இருந்து ஒரு ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் லைன் இங்க B. நெக்ஸ்ட் C. நெக்ஸ்ட் D எலமெண்ட் வச்சு ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் லைன் B ல இருந்து ஜாயின் பண்ணிட்டோமா? இந்த ரெண்டு B மீட் ஆகிற பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as B suffix 1. இந்த பாயிண்ட் தான் B suffix 1. B க்கு அப்புறம் C. C க்கு அப்புறம் D. அப்புறம் E. Locate the points. D locate பண்ணிட்டோம். Next we will go for C. Horizontal, vertical. C suffix 1. Next D suffix 1. Next E suffix 1. So join the marked points using freehand scale, starting from A1, B1, C1. B1, C1 with D1,
D1 with E1, E1 with A1. பாருங்க, இது வந்து ஃபுல் பென்டகன் தெரிஞ்சிச்சு டாப் வியூல, சிம்பிள் பேஸ் பொசிஷன் உடைய டாப் வியூ. இதுல வந்து சின்ன பென்டகன் தெரியும், as it is inclined to HP. அது என்னன்றது பார்த்தாச்சு. This is our third diagram வரைஞ்சோம். இது fourth diagram. Next final front view, final top view வரைய போறோம். Let me erase this part. Read the question. இப்ப பாருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. இந்த சைடு ஆப்போசிட் டு த ரெஸ்டிங் கார்னர். இந்த சைடு ஆப்போசிட் டு த கார்னர்னா ரெஸ்டிங் கார்னர் தான். On which it rest is inclined at a 30 degree to VP. VP க்கு இன்க்ளைனால அந்த ஆங்கிள் XY லைனுக்கு கீழே தான் வரும்ன்றது நமக்கு தெரியும். Inclined to VP. எது the side opposite to the resting corner எது? இதான் ரெஸ்டிங் கார்னர் C. ரெஸ்ட் ஆயிருக்கா, சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் வித் HP ஆர் கிரவுண்ட். இந்த சைடு எப்படி இருக்குன்றாங்க, இந்த சைடு ஆப்போசிட் டு த ரெஸ்டிங் கார்னர்னா இந்த AE தான். AE இந்த டயக்ராம்ல எப்படி இருக்கு, லாஸ்டா வந்த டயக்ராம்ல பர்பெண்டிகுலர் டு த XY லைன் இருக்கா, பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. பர்பெண்டிகுலர் டு XY லைன்னாலே பர்பெண்டிகுலர் டு VP ஆல்சோ. ஓகே, இது பாருங்க, இங்க பாருங்க, AE இஸ் பர்பெண்டிகுலர் டு VP. VPனா 90 டிகிரி இருக்கு பாருங்க. 90 டிகிரினா பர்பெண்டிகுலர் சொல்லுவோம். இப்படி 90 டிகிரி இருக்கா, வெர்டிகலா இருக்கு வித் VP ஆர் XY. பட் என்ன இருக்கணும்ன்றாங்க, இஸ் டு பி இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி டு VP. இந்த AE வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் வெர்டிகல் பர்பெண்டிகுலர் பதில் 30 டிகிரி இன்க்ளைன் டு VP. இந்த ஆங்கிள் தான் கீழே வரும். VP இன்க்ளைன் எல்லாம் அந்த ஆங்கிள் கீழே வரும். ஸோ லொகேட் ஒன் பாயிண்ட் ஆன் த XY லைன். எங்கெல்லாம் லொகேட் பண்ணுது, draw a mark an angle of 30 degree to VP. So turn your protractor 30 degree ன்றது read like this, 0, 10, 20, put a point 30 degree. Join the marked points using freehand scale and a 2H pencil. லைட்டர் லைன் தான், ரெஃபரன்ஸ் தான் அது. ஓகே, இந்த ஆங்கிள் தான் 30 டிகிரி இன்க்ளைன் டு VP. ஓகே, ஸோ இதில் இந்த AE வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் வெர்டிகல் இதை 30 டிகிரி இன்க்ளைன் ஆக போகிறோம். அது என்னன்றதுன்னா, இந்த E சஃபிக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. திஸ் இஸ் E2. இந்த E தான் இங்கே Eன்னு கொடுத்துருவோம். இந்த இப்போ A லொகேட் பண்ண போகிறோம். டேக் யுவர் காம்பஸ், டேக் EA டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஒரு ஆர்பிட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான் இங்கே A2ன்னு கொடுக்குறோம். Join E2 and A2 by H or HB pencil as it is object line. Okay. இப்போ பாருங்க, next B locate பண்ண போறோம். Take AB distance. இங்க A நிறுத்தல, இங்க A இருந்து R கட் பண்ணணும். Next EB distance. ரெண்டு ஆர்க்கு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as B2. B அப்புறம் C. Take AC distance. Next EA distance, EC. So இந்த intersect ஆகிற பாயிண்ட் is marked as B அப்புறம் C2. Next D locate பண்ண போறோம். ED distance is taken in the compass. இங்கே AD distance is taken in the compass. இந்த ரெண்டு ஆர்க்கு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as D2. So join the marked points using freehand scale starting from A to B2. H or HB pencil வரீங்க, is an object line. Next with C2 with D2 with E2. ஓகே, பாருங்க, இந்த சேம் ஷேப், இந்த ஷேப் என்ன இருக்கோ அதே ஷேப் தான் இங்க ரீப்ளேஸ் ஆகிடுது. ஒன்லி திங் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் வெர்டிகல், இந்த AE வெர்டிகலா இருக்கிறது வந்து இன்க்ளைன்ட் ஆயிருக்கு.
inclined to VP. இது சேம் ஷேப் சேம் சைஸ் இங்க வந்துரும். காப்பி பேஸ்ட். ஓகே, இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ தான் கேட்டிருக்காங்க, வரைய போறோம். அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்க. Draw the top view வரைஞ்சாச்சு. Draw the top and front views. Front view will come above the XY line. So take 2H pencil, draw vertical projector from A2. 2H pencil வரீங்க. A2 ல இருந்து ஒரு vertical projection line. Next B2, draw vertical projector. B க்கு அப்புறம் C. C க்கு அப்புறம் D. D the last. Then horizontal projection line from previous front view. Starting from A2 dash. Next A க்கு அப்புறம் B. Draw horizontal projection line using 2H pencil. அப்புறம் C already XY line வந்துருச்சு. C, D, E. So locate the points. ரெண்டு ஏவும் எங்க இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க. It's marked as A2 dash வரும். Letter with the dash. Front view points. Next A க்கு அப்புறம் B. B2 dash. C2 dash. C க்கு அப்புறம் D. B க்கு அப்புறம் C. C என்றது ரெஸ்டிங் கார்னர், ரெஸ்டிங் ஒன் ஆஃப் இஸ் கார்னர் தான் C. C வந்து இந்த C யோட மிட் பண்ணா this should be C2 dash. C க்கு அப்புறம் D. So join the marked points using H or HB pencil. Next E பண்ணவே இல்ல. Draw vertical projector from E2. ரெண்டு E எங்க மீட் ஆகுது? Z here. இது E2 dash. So join the marked points using free hand sketch starting from A2. A2, B2, H or HB pencil பண்ணுங்க. is a object line. C2 with D2. D2 with E2. E2 with A2. A2 dash. Is called the final front view. This is our fifth diagram. This is final front view, comes above the XY line. Final front view. Okay. So next we will dimension this object or the drawing. The pentagon of side 26 mm கொடுத்திருக்காங்க. The size mark பண்ணனும். Draw horizontal extension line from point A. Next E. ஏதாச்சும் ஒரு சைடு மார்க் பண்ணா போதும். AE நான் மார்க் பண்ண போறேன். Draw dimension line parallel to AE using the drafter scale. Okay. Put two narrow arrowheads at both ends of the line. 26 shall be written parallel to the line. Okay. MM எழுத தேவையில்ல, நம்பர் மட்டும் எழுதினா போதும். So right side lower part of a drawing, draw two guidelines and you can write all dimensions are in mm. Millimeter is a unit followed. So நீங்க அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரைஞ்சு பாருங்க. ஸ்கோர் குட் மார்க்ஸ் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ். நன்றி, வாழ்த்துக்கள்.